ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வேகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரியாலிட்டியை பற்றி அதிகமாக பேசுகிறதுனால நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நோ ப்ராப்ளம். அதாவது ஒருத்தர் சொல்கிற விஷயத்த ஒருத்தர் கேட்டு அவங்களுக்கு நல்லது நடக்குது, 10 பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா ஓகே, அது நல்லது எடுத்துக்கலாம். இல்லை நான் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு அதுதான் வேணும், இதுதான் வேணும் அப்படின்றவங்க அவங்களோட விருப்பம். ஃப்ரெண்ட்ஸ், சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கவே முடியாதா, ஆப்ஷன்ஸ் பையிங்கில் பணம் சம்பாதிக்கவே முடியாதா அப்படின்றத ஒரு ஜென்ரலாக கேள்வி. ஏன்னா நான் என்ன தான் பண்ணாலும் ஆப்ஷன்ஸ் பையிங் டெய்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், வாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், மாத கணக்கில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், வருஷ கணக்கில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் பணம் சம்பாதிக்க முடியல, என்ன பண்ணாலும் முடியல. அதனால் முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், முடியுமா முடியாதா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணால் நான் இப்போ சொல்கிற விஷயத்த வச்சு இங்கே. ஏன்னா இப்போ புதுசாக வரவங்க பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த 1 இயர் 2 இயர்ஸாக வரவங்க இந்த விஷயத்தை பற்றி அவங்க அலசி ஆராயறதே கிடையாது, அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பம் கிடையாது. எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஆப்ஷன்ஸ் இப்போ நிஃப்டியோ பேங்க் நிஃப்டின்னு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்ஸில் ஏதாவது விஷயம் பண்ணுறீங்களா இருக்கட்டும், எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரெடிக்ஷன் மேலே போகுது அப்படின்னு அவங்க யூகிச்சாங்க அப்படின்னா, எஸ், அவங்க யூகிக்கிறதுல தப்பே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, மேலே போகுது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க, சூஸ் பண்ணுறீங்க, ரைட், ஓகே. அப்போ கீழே வருது மார்க்கெட், நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பி சூஸ் பண்ணுறீங்க, புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்க, அதுவும் ஓகே. ஓகே, அப்போ புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே வரணும். ஏன் அப்போ ஏன் லாஸே ஆகுது உங்களுக்கு? மார்க்கெட் மேலே போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க, கால் ஆப்ஷன் அப்போ மார்க்கெட்டு மேலே போகுது, அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் தானே வரணும். ஏன் வரல அப்படின்னா, இப்போது எக்ஸ்பைரின்னு இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு நாளும் குறைய எக்ஸ்பைரி நெருங்க அதனுடைய ஏறும் தன்மை ரொம்ப குறைஞ்சிரும். அதாவது கொஞ்சம் குறையுன்றதுல ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே சார்ட் கண்ணு முன்னாடி இருக்குது பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்கிறது சி, ரைட்டில் இருக்கிறது பி, புட் ஆப்ஷன். ஓகே, இப்போது 49,500 பி, அதாவது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த மணி தான், ரொம்ப அவுட் ஆஃப் த மணியும் கிடையாது, அட் த மணியும் கிடையாது, ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த மணி தான். ஓகே, ஸோ இந்த மணிலே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் குறையுது, சரியுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் சரியுது. அப்போது அதே நேரத்தில் கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் ஏறணும் இல்லையா? இது எவ்வளோ குறைஞ்சிருக்குதோ இது எவ்வளோ ஏறணும் இல்லையா? ஏன் ஏறல? ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு சரியாக தான் இருந்துச்சு இல்லையா? அதாவது இப்போ கால் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, மேலே மார்க்கெட் மேலே ஏறும் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அதே உங்களுக்கு மெயின் இண்டெக்ஸ் சார்ட்டில் மேலே ஏறி இருக்கும். ஆனாலும் இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் பையிங், குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் பையிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஏறாது. ஸோ இதே ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அதுதான் சொல்கிறது. ஆப்ஷன் செல்லிங்கில் கிட்டத்தட்ட 80% வின்னிங்கான சான்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸ் பையிங்கில் 20 to 30%, அதாவது 20-30% வின்னிங் பண்ண வாய்ப்புகள், அவ்வளோதான். அப்போ நீங்கள் ட்ரேடு எடுத்து எவ்வளோ நீங்கள் மேக்ஸிமம் ட்ரேடு எடுத்தால் கூட அதில் ஆப்ஷன் பையிங்கில் பணம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நான் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல வரல, அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது சாமானியவர்களுக்கு. அப்போ இந்த மூமெண்டம்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆப்ஷன் பையிங்கில் சார் இங்கேருந்து மேலே போயிருக்கு இல்லையா, இங்கேருந்து மேலே போயிருக்குதா, இங்கேருந்து மேலே போயிருக்கா, இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தவிர எத்தனை டைம் மேலே போயிருக்குது, எத்தனை டைம் கீழே வந்திருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ நீங்கள் 7 டைம் கீழே வந்திருக்குது, 3 டைம் மேலே வந்திருக்குதா, அப்போ 3 டைம் மேலே வந்திருக்குது, இது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ 7 டைம் கீழே வந்திருக்குது. அப்போ ஆப்ஷன் சேலர்ஸ் என்ன லெவலில் இருப்பாங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தள்ளியே பார்த்துக்கலாம் சார்ட்டை, கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது 29ஆம் தேதி 1300 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ப்ரைஸ் ப்ரீமியம். அதாவது இது நான் பேங்க் நிஃப்டி எடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக, நீங்கள் எந்த சார்ட் வேணால் எடுத்துக்கலாம். அந்த ப்ரைஸை கிட்டத்தட்ட 1300 ரூபா ப்ரீமியம் இருக்குது. எப்போது 29ஆம் தேதி. சரி, அதே டைமில் கால் ஆப்ஷனில் என்ன ரேட் இருக்குதுன்னு பார்க்கலாம். கால் ஆப்ஷனில் 29ஆம் தேதி என்ன ரேட் இருக்குதுன்னு பார்க்கலாம். 29ஆம் தேதி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ருபீஸ் இருக்குது. ப்ரீமியம் 200 ருபீஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரெண்டு சேர்த்து 29ஆம் தேதி. சரி, இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி இருக்கட்டும். 6ஆம் தேதியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 631 ரூபா எது புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் இருக்குது. இப்போது கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா 330 ரூபா இருக்குது. எவ்வளோ? 330. அப்போ ரெண்டு சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ? 961. அப்போது 1500 ரூபா இருந்த ப்ரீமியமு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட 540 பாயிண்ட் காணாமல் போயிடுச்சு.
அப்போ ப்ரீமியம் குறைய என்னாச்சு, உங்களுடைய ப்ரீமியம் எல்லாம் ஏறும் தன்மை குறையும், இறங்க தன்மை அதிகரிக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் பையிங்கில் பணம் பண்ண முடியாத போகிறதுக்கான காரணம், இதுவும் முக்கியமான காரணம் இதுதான். இந்த விஷயத்தை நீங்கள் அலசி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உஷாராக இருக்கணும், எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போது எந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் எடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு அனுபவம் தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர, யாரோ ஒரு யூடியூபர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க டக்குன்னு இங்கே எடுத்தால் நீங்கள் பணம் சம்பாதிச்சலாம், ஜஸ்ட் ஒரு 5000 காசு கொடுங்க, இல்லை 10,000 காசு கொடுங்க, ஏதோ சம் அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கலாம் ஆப்ஷன் பையிங்கில் அப்படின்னா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவங்க கூட எத்தனை நாளில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேபி இந்த வீடியோ பார்க்கணும் எத்தனை பேருன்னு தெரியாது, பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லில் வந்து நம்ம ஈஸியாக நம்மளுடைய பிரேக் டவுன்லாம் ஈஸியாக பிரேக் டவுன் ஆகும், ரீடெஸ்ட்மெண்ட் ஈஸியாகும், புல் பேக் ஈஸியாகும். உங்களுக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி. ஆனால் என்னென்னா ஒன்று ஒரே பிரச்சனை, ஆப்ஷன் செல்லிங்கில் கேபிட்டல் அதிகம், ஆப்ஷன் செல்லிங்கில் கேபிட்டல் கம்மி. இதே வந்து இங்கேயே தெரிஞ்சிடலாம். இப்போது ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 100 ரூபா மட்டும் கொடுத்தா போதும்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? அதே 100 ரூபா கொடுத்து விற்கணும் அப்படின்னா நீ 1 லட்ச ரூபா கொடுக்கணும்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? அப்போ 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பொருளை விற்கிறான் அப்படின்னா அவனுக்கு வின்னிங்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் தான். வெறும் நான் 100 ரூபா கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வின்னிங்கான சான்ஸ் வெறும் 2% இருக்கும். அப்போ அந்த டைமில் அந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் த மணிலாம் இப்போ ப்ரீமியம் டேட், அதாவது இந்த எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா இருக்கிற ப்ரீமியம் ஏன் ஷார்ட் பண்ணுறாங்க 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு அப்படின்னா அது வின்னிங்கான பர்சன்ட் வந்து 99% வந்து வின்னிங்கான சான்ஸ், அந்த 1% வந்து ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணுவாங்க. அதுலேயும் அவங்க ஸ்டாப் லாஸ் போட்டு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய அதாவது இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸும் தெரிவிங்க. என்ன சொல்லேன் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம், இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு போவாங்க. இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு மேபி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸாக இருக்கலாம் அவங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.